Hi friends, this video is sponsored by Buy More e-shopping mobile app. இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பை மோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கூகுளுக்கு போகணும். கூகுளில் போய் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஆப்பில் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு இங்கே சர்ச்சில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்தனால நான் அப்படியே டச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் கீழே பாருங்கள் லாகின் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, ஆரோ மார்க் போட்டு அதை டச் பண்ணிக்கிறணும். டச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒய்டி ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அனாலிட்டிக்ஸ்லேருந்தே எல்லாமே அதில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போக முடியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது காட்டுது. நம்ம அதில் கூட நம்ம சேஞ்சஸ் இப்போ நம்ம ஒரு லாங் வீடியோ தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே பாருங்கள், இதில் ஒரு கட்டமாக போட்டிருக்கு. அந்த கட்டத்துக்கு கீழே கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுது. இந்த கண்டென்ட் அப்படி இந்த யூடியூப் சிம்பிள் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிற லெட்டர்ஸில் காட்டும். ஓகேவா? இப்போ பிளாக்கில் டச் பண்ணோன்னா அந்த இது பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நான் போட்ட வீடியோலாம் இல்லை ஒன் பை ஒன்னாக காட்டுது. இதில் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு நான் எப்படி தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், வீடியோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலில் போய் நம்ம டச் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே பை மோட் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடலை அப்படின்னா நம்ம திரும்ப ஆட் பண்ணி நம்ம இங்கே சேவ் அப்படின்னு காமிச்சுங்க. அந்த சேவ் பட்டனை டச் பண்ணி சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆன்லைன், LINE ஆன்லைன் அப்படின்னு போட்டு நம்ம இந்த சேவ் பட்டனை டச் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆகிரும். இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேஷ்டேக் ஆட் பண்ண போகிறேன். டைட்டிலில் ஹேஷ்டேக் பை மோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். BUYMODE பை மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ டைட்டிலில் நம்மளுக்கு 100 வேர்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது. பாருங்க, ஒரு ஹேஷ்டேக் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஹேஷ்டேக் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேலே க்ரியேட் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே மேலே 3 புள்ளி இருக்குங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி பிளாக் கலரில் கட்டுதுங்களா, அந்த இடத்த நம்ம டச் பண்ணி சேவ் கொடுத்துடணும். இப்போ நான் டச் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஹேஷ்டேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைட்டிலில் ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதாவது ஆட் பண்ணணும், இல்லை மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இந்த இடத்துல சேவ் அப்படின்னு காட்டும். இப்போ நான் முன்னாடி சேவ் அப்படின்னு காமிச்சு அந்த இடத்துல சேவ்னு காட்டும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணதை டெலீட் பண்ணிடுவோம். அது நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம டைட்டிலில் கரெக்டாக என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்களா, அந்த படம் நான் இந்த ஒரு பிக்சர் யூடியூப் வீடியோக்கான அந்த பிக்சர் இருக்குங்களா, இந்த பிக்சரை
டச் பண்ணேன் அப்படின்னா 3 டாட்ஸ் வந்து காட்டுது. அதை டச் பண்ண அந்த 3 டாட்டை டச் பண்ணேன் அப்படின்னா சேஞ்ச், டவுன்லோடு, ஆட்டோ ஜெனரேட்டட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் வந்து காட்டுது. நம்ம தம்ப்நெயிலில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ வந்து சேஞ்ச் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேலரியில் போய் நம்மளுக்கு என்ன தம்ப்நெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும். கேலரியில் வந்து அது சேவ் ஆகியிருந்திருக்கும். அதிலேருந்து எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு தம்ப்நெயிலை டச் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து சேவ் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல வந்து மேலே இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்களா, அந்த இடத்துல வந்து சேவ் அப்படிங்கிறது திரும்ப வந்து பிளாக்ல காட்டும். அதை டச் பண்ண அப்படின்னா சேவ் ஆகிரும். இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறலாம். இப்போ கீழே பாருங்கள், கீழே வந்து ஷோ மோர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அதை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா ரைட் ப்ரமோஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இருக்குது. அதை வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாத வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப் ஒயிட் ஸ்டுடியோவில் தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கூகுளில் வந்து ஒயிட் ஸ்டுடியோ எப்படி வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒயிட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி எப்படி அதில் வந்து எப்படி மாதிரி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பொடி எழுத்தாக காட்டுது. அதில் வந்து நல்லாவே தெளிவாக கிளியராக வந்து பிக்சர் எல்லாமே டைட்டிலேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒயிட் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான். இதை வந்து டச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது. இப்போ இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்டு இருக்குது. அந்த சின்ன கட்டமாக பிளாக் கலரில் இருக்குது டேஷ்போர்டு. அதுக்கப்புறம் கண்டென்ட்டு, அனாலிட்டிக்ஸ், கம்யூனிட்டி, ஏர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயிலாக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டென்ட்டை தான் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் கண்டென்ட்டை டச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நம்ம வந்து போட்ட வீடியோ எல்லாமே ஒன்றுங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து மேலே பாருங்கள், இங்கே பென்சில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி, அப்புறம் யூடியூப் சிக்னல் இந்த சிம்பிள் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்சில் மாதிரி இருக்குங்களா, அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடிட் வீடியோ அப்படின்னு சொல்லி காட்டும். மேலே பாருங்கள் எடிட் வீடியோ. அது பக்கத்தில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி சேவ் அப்படின்னு இருக்குது. நம்ம எடிட் பண்ண பிறகு அது பிளாக் கலரில் காட்டும். அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளை எடிட் பண்ணது சேவ் ஆகிரும். இப்போ வந்து நம்ம திரும்பவும் வந்து இந்த பென்சிலை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஏதாவது வேறு ஏதாவது பிக்சர்ஸ் வந்து காட்டும். நம்ம ஆல்ரெடி கேலரியில் எதுவும் தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே போய் நம்ம ஃபஸ்ட் ஒன் சேஞ்சுன்னு இருக்குங்களா, அதை டச் பண்ணோம்னா நம்ம கேலரி ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் ஏதாவது தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னுடைய வீடியோவுக்கு வந்து கரெக்டான தம்ப்நெயில் கிடையாது, சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம இங்கே டன் அப்படின்னு சொல்லி டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, டிஸ்கார்ட் கொடுத்துட்டேன். அதனால் வந்து பழைய தம்ப்நெயிலே வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் வந்து டைட்டிலில் வந்து டச் பண்ணோம் அப்படின்னா டைட்டிலில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்டுருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விசிபிலிட்டி இதில் கீழே 1 by 1 இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டுடியோவில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கே மேலே வந்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.